பந்தம் கையில் எடுத்து ஆதாளி போடுதாட பந்தம் கையில் எடுத்து சுடல ஐயா ஆடாடி போடுறானே வேலையான வேலையாச்சு வேலையான வேலையாச்சு விளையாடும் நேரமாச்சு அமனல்ல சமமாச்சு சரிசாம வேலையாச்சு சரிசாம வேலையாச்சு பந்தம் கையில் எடுத்து பந்தம் கையில் எடுத்து விளையாட போறாரு விளையாட போறாரு பந்தம் கையில் எடுத்து பந்தம் கையில் எடுத்து ஆதாளி ஓட்டுவாரா ஆடாடி போட்டுவாரா செருவா கையில் எடுத்து செருவா கையில் எடுத்து விளையாட போறாரு விளையாட போறாரு கச்சையை தடுத்து மட்டு கட்டையை தடுத்து மாட்டி அருங்கச்ச மேல் இருந்து அருங்கச்ச மேல் விருந்து 7 மணி வல்லையமா மணி வல்லையம்மா இடையில் ஒரு சல்லடமா கடையில் ஒரு சல்லடமா 5 மணி வல்லையமா 5 மணி வல்லையம்மா அறையில் ஒரு சல்லடமா அறையில் ஒரு சல்லடமா செருவா வருகையில வீச்சருவா வருகையில கடல பந்தம் இருகையில கடல பந்தம் இருகையில கேட்ட பந்தம் வருகையில காட்ட பந்தம் வருகையில கடல பந்தம் இருகையில கடல பந்தம் வருகையில போடுங்கம்மா ஒரு குடல ஆடுங்கம்மா ஒரு குணால பொன்னால திருக்குடல பொன்னான திருக்குறால சாவாதி சமமாச்சு சாமனல்ல சாமமாச்சு சரிசம வேலையாச்சு சாம வேலையாச்சு உச்சி நல்ல வேலையாச்சு உச்சி நல்ல வேலையாச்சு 1 மணி வேலையாச்சு 1 மணி வேலையாச்சு சூளாடு ஒருவரனு ஆடு ஒரு மரணி சூடு பண்ணி இருவரனு சுழு பண்ணி இருவரன் ஐயான போறானு ஐயானம் போறாரு பேச்சு மகன் பேயாண்டு பேச்சு மகன் பேயாயி தாயான வேச்சியம்மா தாயான பேச்சியம்மா ஆதாளி ஓடுறாள ஆதாடி போடுறாங்க ஆறாள வேச்சியம்மா ஆறால பேச்சியம்மா மேல மேல வேலையட்டு சேல மேல சேல கட்டி சிலப்பம்ம கையில் எடுத்து சேல பொம்மை கையில் எடுத்து மாவிளையா கைவிளையா பிள்ளையா கை பிள்ளையா தாயான வேச்சியம்மா தாயான பேச்சியம்மா ஆதாளி ஓட்டுவாரா ஆதாடி போட்டுவாங்க பந்த கையில் எடுக்க பந்தம் கையில் எடுக்க ஆட்சி வாரம் கொடுக்க வாரம் கொடுக்க அல்லையத்தை ஒப்படைக்க அல்லையத்தை ஒப்படைக்க ஊட்டி வாரம் கொடுப்பா வாரம் கொடுக்க பரந்த கையில் எடுப்பா நம்ம கையில் எடுக்க பேச்சியம்மா 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 பேச்சி தாயானே பேச்சியம்மா பேச்சியம்மா பேச்சி வாரானே சேல மேல சேல எட்டி கட்டி பொம்மை கையில் எடுத்து கையில் எடுத்து மாவிளையா கைவிளையா கை பிள்ளையா தாயான பேச்சியம்மா பேச்சியம்மா ஐயான வேட்டைக்காரி வேட்டைக்காரி அதோட பேச்சியம்மா பேச்சியம்மா விளையாட்டு வேட்டைக்காரி வேட்டைக்காரி ஐயான பேச்சியம்மா 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 ஆதாளி ஓடுவாளே பாடுவாளே ஆடுவாளே பாடுவாளே பாடுவாளே பேச்சியம்மா தாயான பேச்சியம்மா பேச்சியம்மா இப்படி யாருக்கும் போது ஆண்டியான மாயாண்டி அளவில்லை சுடலையா எங்க மதி குழந்து மாயாண்டி செவரளி சுடலையா என்ன என்ன கேட்டாரே அடியே வழிகளெல்லாம் ஏண்டியே வழிகளெல்லாம் அத்தனை முடிக்க வேணும் வேண்டிய பலிகள் அத்தனையும் கொடுக்க வேணும் ஆண்டவனாய மாயாண்டின் உடல கேட்கா ஆமையா அப்பா எனக்கு இத்தனை வழியும் கொடுத்துட்டு அப்பா சரி நானே வாயாண்டி ஆமா நான் அப்ப கேட்ட வழிகள் எல்லாம் கொடுத்துட்டு ஆமையா நீ அம்மா அப்பா காலில் விழுந்து சரி நீ துருநூறு பூலகத்து போனதான் சொல்லியிருக்காரு ஆமை சார் உடல கேட்காம பாருங்க எப்படி ஏ அப்பா என்னப்பா எனக்கு இத்தனை வழியும் கொடுத்து எனக்கு அறவே நிறையல அப்பா ஆமாப்பா அறவே நிறையலேங்க சரி பகவானுக்கு ஈரக்குள்ள கெடுகிடுன்னு நடுங்குதாரு ஆமை சார் அட சண்டாளா என்ன உனக்கு இத்தனை வழியும் கொடுத்து அறவே நிறையலைங்க சண்டா அப்ப பகவான் சொல்லிட்டாரு எப்படி இத்தனை வழியும் கொடுத்தாச்சு ஆமா நீ என்னத்த கேட்டப்புறம் கேளுட்டாரு ஆமா சாமி பெத்தத அப்பங்கிட்ட கேட்காம பாருங்க சொல்லல எப்படி அப்பா என்னப்பா எனக்கு இன்னும் ஒரு வழி என்ன வழியும் தெரியுமா என்ன 7 தலவாழைகளை அறுக்கணும் அப்படி 7 தலவாழைகளை அறுத்து ஆமா தண்ணில அலசி சரி 7 இலைய கிளமையிலுக்கு விரிக்கணும் ஆமாப்பா கிளமையிலுக்கு விரிச்சிட்டு சரி பால அருவாளை கையில எடுக்கணும் ஆமாப்பா உங்க
வேட்டி வரைஞ்சு கட்டணும். சரி உங்க தொடைய தாட கிளிக்க வேணும். ஏழைக்கும் உத்தரவு பரத்தா கொடுத்தாத்தா தலைவரப்பா உங்க ரத்தம் கொடுத்தாத்தா உங்க மகன் போனப்பா பரத்தா கொடுத்தாத்தா வேணப்பா முக்காலு அதிகமா காடு வேணப்பா ஆண்டியான மாயாண்டி அழகுவில்ல சுடலை ஐயா சீனல்ல வேலையாச்சு மேனி நேரமாச்சு வேலையான வேலையாச்சு அத்தனையோ கொடுத்தியா கொடுத்தாத்தா 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 மருமக போனப்பா அத்தனையும் கொடுத்தாத்தா கொடுத்தாத்தா அருமமகே போவேனப்பா ஏப்பா என்ன? 7 தலவாழையில அறுத்து அப்படியே. தண்ணியில அலசணுப்பா. சரி. அலசிட்டு ஆமா. அந்த இலைக்கு மேல தண்ணியை தொளிச்சிட்டு சரி. பால அருவாளை கையில எடுக்கணும். அப்படியே. உங்க வேட்டியை மடிச்சு கட்டணும். சரி உங்க தொடைய கிளிக்கணும்ப்பா. ஆமப்பா 7 இலைக்கு ரத்தத்தை ஊத்தனப்பா. ஆமப்பா தகப்ப ரத்தம் குடிச்சாத்தான் தலைமகம் போவேன். ஆமப்பா உங்க ரத்தத்தை குடிச்சாத்தான் ஆமப்பா உங்க மகன் போவானப்பா. சரி பாத்தியலையா ஆமா. பெத்ததா பொண்ணு உயிரவே சொல்லல கேக்கா. ஆமா சாமி பார்த்தாரு எப்படி? 7 தலைவாழை அறுத்தாரு. சரி. தண்ணியில அலசினாரு. அப்படி. இளமேலுக்கு விரிச்சிட்டு சரி பால அருவாளை கையில எடுத்து ஆமையா ஏட்டியம் அடிச்சு கட்டி சரி பகவன் தொடைய கிளிக்க போறாரு. ஆமா சாமி கிளிக்க போகும்போதியா என்ன பகவன் ஏங்கி ஏங்கி அழுகுதாரு. ஆமையா ஆஹா நான் எருமமலை என்ன ஆரஞ்சிவனார் படிகளந்த பகவானுக்கு அப்படி நான் என்ன பாவன் செஞ்சனோ தெரியல நான் பெத்தவளு என் உயிரவே கேட்க ஆமா அப்படின்னு அழுதாரு வாருங்க. சரி. பகவானுடைய கண்ணீர் பூமியில் விழுந்தா பூமி தாங்குமா? தாங்காதுல்ல அவர் ஏங்கி அழுதாரு வாருங்க. ஆமா. அவர் கண்ணு இருந்து ஒரு கண்ணீர் சரி. கீழே அரும்புல விழுந்து வருங்க. ஆமா. அந்த கண்ணீர் விழுந்ததுனால சரி. அந்த கண்ணீர்ல யார் வரக்கா? யாரு? ஒரு கனிய பிள்ளை வரந்தார். சபாஸ் இன்னைக்கு அவங்க தான் சொடல கோயிலுக்கு சரி கை வெட்டி பள்ளி கொடுப்பாங்க. ஆமையா இன்னைக்கு சொடல கோயிலுக்கு வில்லுப்பாட்டு இல்லாட்டும் பரவாயில்ல, மேலாரங்கள் இல்லாட்டும் பரவாயில்ல. ஆமா ஆனா கனியக்காரர் இல்லாம திருவிழாவுக்கு கட்டிக்கூடாது. நடக்கூடாது. ஆமா அவங்கதான் கனியக்காரங்க தான் கனிய பிள்ளை. சரி. அந்த கண்ணியில பிறந்ததுனாலதான் ஆமா. அவங்க தான் கையை வெட்டி கொடுப்பாங்க. சபாஸ் இந்த சில ஊர்ல சரி நாக்கறது பள்ளி கொடுப்பாங்க. ஆமையா நாங்க நாகர்கோவில் பக்கத்துல ஒரு கோயில பாட போயிருந்தோம். ஆமா மத்தியான கூட சுடல கோயில பாடிக்கிட்டு இருக்கோம். சரி வில்லுப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு ஆளு 7 இலைய கொண்டாந்து உரிச்சாரு. ஆமா சார் ஒரு ஆளு சாமி ஆடிக்கிட்டு வராரு. சரி அதனால ஒரு ஆள் அருவாளை கொண்டுட்டு வராரு. ஆமா. நாக்கு அறுக்காரு. சரி நாக்கு கண்ணார பாப்போம் நாங்க. ஆமா அந்த நாக்கு அறுத்து அந்த 7 இலையில ரத்தத்தை ஊத்துதாரு. சரி ஒரு ஆள் சாமி ஆடி அந்த ரத்தத்தை சாப்பிட்டு போறாரு. ஆமா அந்த கண்ணீர்ல வந்ததுனாலதான் அடே. கனிய பிள்ளை. சபாஸ் அவங்க மட்டும்தான் சுடலை குயர்ந்தது. ஆமையா சுடலைக்கு வில்லுப்பாட்டு பிடிக்கலையோ, சரி மேளம் பிடிக்கலையோ. ஆமா. ஆனா கன்னியக்கார இல்லாம திருவிழா நடக்காது. ஆமா சார் அந்த கண்ணியில வந்ததுனாலதான் சரி கனிய பிள்ளைன்னு சொன்ன உடனே ஆமா உடனே பகவான் பார்த்தாரு. எப்படி அந்த சார்? கனியில வந்த சொல்லிட்டான். சரி பகவான என்ன? உங்க கைய வெட்டி பள்ளி கொடுக்க வேண்டாம். ஆமா பகவான். ஏன் கைய வெட்டி பள்ளி கொடுக்க? சரி உடனே வார்த்தான் சுடல. ஆமா சார் இவ்வளவு பெரிய செஞ்சுடல மாயாண்டி என்ன நினைக்கான் தெரியுமா? ஆமா சார் நம்ம அப்பா நீதிக்கு நேர்மைக்கு போயிருந்த ஒரு வாழ அப்படி உத்தமர் வாழ பத்தனர் ஆடிட்டு அப்படி. நம்ம அப்பாட்ட நீதிக்கு நேர்மை இருக்காட்டு. ஆமா சார் அப்பா என்ன? நான் இப்பயுமே கைலாச புலகத்துக்கு போறப்பா. ஆமாப்பா. நான் போயிட்டு வரப்பா. சரி போயிட்டு வரட்டா? கிளம்பு கிளம்பு ஏய் என்ன? நான் போக மாட்டேன். இறங்கு. எனக்கு இன்னும் ஒரு தாய் ஒண்ணு வேணும். என்ன திடீர்னு இப்படி கேட்க? ஏய், நான் போனகத்துல சோறு வச்சு சாப்பிட எங்க போவ? யார் விட்டு போவ? அங்க ஹோட்டல் கிடையாதோ? ஹோட்டல்ல கிடையாது. ஹோட்டல்ல கிடையாது. ஆமா. என்ன தாய் ஒண்ணு எனக்கு வேணும். சரி தாய் ஒண்ணு வேணும். ஆமா. உடனே ஆண்டவன் பகவான் வார்த்தார். ஈஸ்வரனை வரவழைத்து சரி ஆண்டவனாய பகவானோ ஆமா சாமி என்ன செஞ்சா அவருடைய மண் எடுத்தாரு. சரி சிவபெருமா உயிர் கொடுத்தாரு. ஆமா அந்த பெண்ணுக்கு என்ன பேர் வச்சாருமா? எப்படி? பேச்சியம்மா பேச்சியம்மா பெச்சியம்மா பெச்சியம்மா ஆயாண்ட பேச்சியம்மா ஆயான பெச்சியம்மா மேல 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 கட்டி மேல 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 கட்டி மேல பொம்மை கையில எடுத்து மேல பொம்மை கையில எடுத்து மாவிளையா கைவிளையா ஆபிளையா கைவிளையா ஆயாண்ட பேச்சியம்மா ஆயான பெச்சியம்மா பேச்சிட்டே வரங்கோடுதா வரங்கோடுத்தார் வரங்கோடுதா வரங்கோடுத்தார் ஆடனோ ஆடுடலையே பெச்சி என்று பேர் கொடுத்தார் அருடுதா ஆண்டே வேணும் சுடலே தெய்வம் ஆயான வேட்சி
பேச்சியமாட்டு வரத்தை கொடுத்த உடனே ஆமா. பேச்சியம்மா வாயில் ஒருத்தர் அடிச்சு அழுகுதா. சரி. சாமி பகவான என்ன? பிணந்திங்கதவன் ஆமா. ஒண்ணும் கிடைக்கலையானவன் சாமனத்துல பிணத்து போவான். சரி. ஒண்ணும் கிடைக்கல என்ன பிடிச்சு தின்னாலும் தின்றுவானு. ஆமா சாமி. இவனோட போக மாட்டோம். பேச்சியம்மா அழுதா. பயப்படுதா. பயப்படுதா. சரி. பேச்சியம்மாளுக்கு ஒரு வரத்தை கொடுத்தாரு பகவான். எப்படி? ஏ பேச்சியம்மா என்ன சாமி? இந்தா கப்பரை கையில வச்சுக்கோ. ஆமா. ஒரு பரம்ப கையில வச்சுக்கோ. அப்படி. இவன் ஜாம நேரத்துல வேட்டை கிளம்புவான். சரி. அப்படி கிளம்புனாம்னா ஆமா. இப்படி துருநூரை போட்டு அப்படி. பெரம்பிட்டு 3 அடி அடி. ஆமா. அப்பந்தான் வேட்டைக்கு போக முடியும். அனுமதி இல்லாம பெறப்பட முடியாது. இன்னைக்கு எந்த கோயில எந்த சாமி வேட்டைக்கு போனாலும் பேச்சியம்மா வந்து பொம்பளை மேல வந்து இறங்காம சுடல வேட்டைக்கு போக முடியாது. ஆமா சாமி. பேச்சியம்மா அனுமதி இல்லாம யாரு வேட்டைக்கு போன வந்த வரலாறும் கிடையாது. சபாஸ். ஏதாச்சும் ஒரு பெண்கள் மேல வந்து பேச்சியம்மா இறங்குவா. சரி. அப்பந்தான் சுடல வேட்டைக்கு போக முடியும். ஆமா ராஜா. உடனே பார்த்தாரே எப்படி? அருமா மகாநாய மகாயாண்டி என்னுடலைக்கு ஆமா சாமி. பேச்சியம்மளை வரவழைத்த உடனே சரி. அருமா மகாநாய மகாயாண்டியும் பேச்சிங்கக்காக எப்படி? போயிட்டு வரட்டுமா? கிளம்பு கிளம்பு போயிட்டு சொல்லிட்டு வரேன். போயிட்டு வாங்க சாமி, போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். நான் போக மாட்டேன். பிறகு? ஏய், என்ன வேணும்? எனக்கு அக்கா வாரம் அழிக்க வாரம் மெல்ல வாரம் போல வரும். எனக்கு அக்கா வாரம் அழிக்க வாரம் ஆண்டிக்கு தான் கொடுக்க பகவானிடோ பகவானிடோ ஆண்டவனார் பகவானிடோ கேட்காரே சுடல தெய்வம் பகவான் வாத்தி வாரங்கூட வல்லையத்தை ஒப்படைத்தா குருட்டி வாரங்கூட பொன்பரம்ப கையிலோட ஆண்டியான வாயாண்டி ஆண்டியான வாயாண்டி அப்பா எனக்கு ஆண்டியானே மாயாண்டி ஆண்டியானே மாயாண்டி அவ அப்பாவிடோ சொல்லுவாரா அப்பா ஆமாப்பா. எனக்கு வேண்டிய வழிகள் எல்லாம் கொடுத்துட்டியே. சரி. வேண்டிய வரங்கள் எல்லாம் கொடுத்துட்டியே. ஆமாப்பா. இனிமே கைலாசத்து ஆதி கைலாச புலகத்து போயிட்டு வரப்பா. சரிப்பா. இன்று வரத்தை வாங்க நான் சொல்லல. ஆமா சாமி. இனிமே கைலாசம் எனக்கு வேண்டாம். சரி. ஆக்க வரம் அழிக்க வரம் அப்படி. வெள்ள வரம் பொல்ல வரம் ஆமாப்பா. தீராதவனின் திருநூறாளது இருக்க வேண்டும். ஆமாப்பா. இல்லை இனி ஆறார்களோ இருக்குங்கிற வரத்தை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு அவன்கிட்ட உண்டு இல்லையா? ஆமா சாமி. எல்லா வரவுமே சுடலைட்டு உண்டு. உண்டு. ஆகினால பார்த்தான் சுடல. சரி. நான் எப்பயுமே ஆதி கைலாச புலகத்து போயிட்டு வர விட்டேன். ஆமாப்பா. சுடல ஆதி கைலாசத்தை விட்டு ஆமா. சுடல எங்க வராருமா? எங்கே? நேர ஆதி கைலாச புலகத்துக்கு வராரு வாருங்க. எங்க சாமி? ஆஞ்சி கொச்சி மாலையாள மாலையாள மலையாளோ அருணறிய கொல்லங்கொட்டி கொல்லங்கொட்டி கொல்லேங்குச்சி கரைக்குத்தானே 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 கொட்டார கரைக்குத்தானே கரைக்குத்தானே வாடாரை சுடல தெய்வம் சுடல தெய்வம் வச்சி மலையாள அல்ல அருணறியா உள்ளங்கொட்டி அப்படியே நேர கொட்டாரக்கரைக்கு வாராரு சுடல. ஆமா சார். அன்னை பார்க்க கொட்டாரக்கரையில சரி. பகவதியினுடைய வாசல்ல அப்படி. தேரும் திருவிழாவும் நடந்துகிட்டு இருக்கு. சரி. இந்த மாதிரி கூட்ட கடலா இருக்கு. ஆமா சார். பகவதி மாளுக்கு மலைப்பாரி எடுக்கணும் மாவளை கிடைக்கிறதோடும் அப்படி. பெட்டி வெட்டியா பூ பெட்டி எடுக்கிறதோடும் ஆமா. வருஷம் ஒன்று நிக்கி. சரி. இவன் சுடல கொட்டாரக்கரைக்கு வயசு என்ன இருக்கும் நாத்தியா? எத்தனை? 10-12 வயசு பையன் மாதிரி வந்து நிக்க. ஆமா சார். நல்ல பந்தா காலை பிடிச்சு நிக்க. ஆமா டவுசர் கூட நல்ல டவுசர் ஓட போடல. 12 வயசு பையன் டவுசர் ஓடாம இருந்தா பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் நல்லா? ஆமா. சரி. டவுசர் ஓட போடல நகத்தை கடிச்சு நிக்க. ஆமா. ஏன் தம்பி? என்ன சாமி? கோயில் திருவிழா இருக்கிற எல்லாரும் யார சாமி கும்பிடுவாங்க? சொடலையே. அந்த சொடலை அம்மா பகவதி அம்மத்தான கும்பிடுவாங்க. ஆமா சாமி. இவனை கும்பிடுறதுக்கு ஆள் கிடையாது. கிடையாது. எல்லாரும் அம்மாயான பகவதியை கும்பிடுறாங்க. எப்படி? இவனை கும்பிடுறதுக்கு ஆள் கிடையாது. சரி. நான் சொடலை என்ன நினைக்க தெரியுமா? எப்படி? ஆதி கைலாட புலகத்துக்கு வந்திருக்கோம். ஆமா. எல்லாரும் அம்மையா
அம்மையான பகவதியை தரப்படுதாக சரி இவன் சுடல நம்ம மண்டையில எழுதி விட்டிருந்தாயா கிடையாது இல்ல சாமி சாமின்னு சொன்னானா கிடையாது இவன் பாட்டுல பந்தாக்கால பிடிச்சு நிக்கான் ஆமா மனசுல என்ன நினைக்கான் தெரியுமா எப்படி நாமளும் வந்து அதிக நேரம் ஆயிட்டது ஆமா எல்லாரும் அம்மையான பகவதியை தர கும்பிடுதாக ஆமா நம்மள கும்பிடுறதுக்கு ஆள் இல்லையே கிடையாது அவன் என்னதான் பாருங்க சுடல என்ன சாமி நம்ம சும்மா இருந்தவானா சுடலன்னு யாருக்கும் தெரியாது மகுனமாவ இருந்தவானா மாயாண்டின்னு யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது ஆமா இந்த சாமி கூட்டத்துல யாரு எவருன்னு தெரியப்படுத்த வேண்டும்ட்டு ஆமா எங்க அருமவானா சுடல என்ன செஞ்சா தெரியுமா எப்படி வேற கூட்டத்துக்குள்ள வாடா சரி ஐயா பூ வச்சு நடப்பாவ அடிச்சாரே நடந்தவரி வரவரே நெஞ்சில அடிச்சாரே டயந்தவரி வரவரே தலையதில அடிச்சாரே மஞ்ச தச்சு குளிச்சாரே மண்ணளித்தா வாழுதாரே பூ வச்சு வரவரே படதி வாரையில் தாரே மாட்டலே பெற்றங்கள் கொண்டோ மாட்டலே பெற்றங்கள் கொண்டோ வாரி வாரி எரியுதான மாட்டலும் செங்கல் சுட்டும் அங்க மாட்டலும் செங்கல் சுட்டும் உடல மாறி மாறி எரியுதாரே மாயாண்டியோட தெய்வம் ஆமா சாமி நேரந்தவரோட நெஞ்சல் அடிக்கா ஆமா மாதம் அறுப்பணம் ஆறுதல் அடிக்கா அப்படியே பூ வச்சு யாரு நடப்பார்களோ சடதியோட இழுக்காரு மாட்டெலும்பு செங்கல் தொண்ட மாறி மாறி எரியுதா வாரி வாரி எரியுதா ஆமா சாமி அடிவட்ட தெய்வத்தட்ட புடுங்குதா சரி செவிட்டோட அடிக்கா அப்படி ஏன் தம்பி என்ன சாமி இவ்வளவு பெரிய கூட்டத்துல சரி இவ்வளவு பெரிய சபையில ஆமா ஒரு கோயில் திருவிழா நடக்கும் போது சரி ஒரு விவகாரம் ஒரு மனுஷன் ஒருத்த அடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஆமா மனசு தாங்குமா தாங்காது யார்கிட்ட முறையிடுவாங்க மாயாண்டிட்டு தான் சொடலைட்ட முறையிடுவாங்க ஆமா சாமி ஏன் சொடல என்ன வாசலுக்கு வெள்ளு பார்க்க வந்தா ஜாமீன் வந்தா ஆமா யாரோ ஒரு சின்ன பையனை கை நீட்டு அடிச்சுட்டான்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி 6 வருஷத்துக்குள்ள 8ஆம் மூல கழிக்கல அந்த சுவாரியை கட்டுவாரு ஆமையா இன்னைக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எங்க வேணாலும் விவகாரம் பண்ணலாம் ஆமா இந்த கோயில் திருவிழா விவகாரம் பண்ண குடும்பம் எங்கன்னு நல்லா இருந்திருக்கா கிடையாது ரேஷா பண்ணிவே மாட்டான் ஆமா கோயில் தளத்துல விவகாரம் பண்ணிட்டானா ஆமா அவன் ஆயிலுன்னு மட்டும் சிரளிய போறான்னு அர்த்தம் சபஸ் உடனே பார்த்தார்கள் பெண்கள் எல்லாம் போய் ஆமா அம்மையான பகவதிட்டு முறையிடுதாங்க எப்படி ரேஷா தாயே பகவதி அம்மா என்ன நான் உன் வாசலுக்கு சாமி முட வந்தேன் ஆமா யார் அவர் சின்ன பையன் ஆமம்மா தெய்வத்தட்ட பிடிங்கி செவிட்டோட அடிச்சிட்டான ஆமம்மா உத்தமிதானா பத்தினி தானா உன் வாசல் சாமி கும்பிட வந்தமா அடி வாங்க வந்தமா என்னம்மா என்று சரி. பெண்கள் எல்லாம் சொன்ன உடனே ஆமா சார் பார்த்தா பகவதி அம்மா எப்படி நம்ம வாசல்ல அட்டம் ஜொலிக்காத அடகாத்து வீசாது ஆமா ரேஷா பாவம் பரகாது கருங்குறி விழாந்தாது அப்படி யார் ஒரு சின்ன பையன் சரி தெய்வத்தட்டப்படி செவிட்டோட அடிச்சானா ஆமா நான் இப்பயுமே பார்த்துட்டு வரேன் சரி ஆடிட்டு ஆமா சார் பகவதி அம்மா சமாதி சமமாயிட்டது சரிசம வேலையாயிட்டது உச்சி வேலையாயிட்டது 1 மணி நேரம் ஆயிட்டது கரெக்டா 1 மணி நேரத்துல ஆமா என் தாயான பகவதிமா தெருவ சொத்துதான் பாருங்க எப்படி எங்க வராதிமா எங்கே? நாளு தரு சொத்து தாளே சுத்திராளே அடுத்தரு பாதவரா பாதவரா அடே பாதே வாரா பாதவரா பாதே வாரா பகவதியா பகவதியா நாடு தெரு சுத்திராளே சுத்திராளே சொத்துதாளே அடுத்தரு பாதே வாரா பாதே வாரா பகவதி அம்மா ஆமா சாமி சாமாதி தாமஞ்ச அரிதாப வேளையில அப்படியே 4 தருவ சுத்தி நடுத்தருப்பாத வாரா பகவதி அம்மா ஆமா சாமி இவன் சுடல மண்ணை குட்டி விளையாண்டுகிட்டு இருக்கா சரி நல்லா தலை கவுந்து பாக்கா ஆமா அவன் பகவதி அம்மா அங்க இருந்து வரையில பாத்துக்கிட்டா எப்படி யார் பயிலாரு பன்னீரம்பளம் விளையாண்டுகிட்டு இருக்கா தெரியலையே இவன் மிருதங்கக்காரமான இருப்பானோ
அவர்ல 3 தடவை மோட்டர் போய் படுத்திருப்பான். அவன் எதுக்கு வரப்போறான்? என்யார் எதுக்கு வரப்போறான்? ஆமா. ஆடிட்டு சரி. பகவதி மேல சந்தேகமாயிட்டது. எப்படி ராஜா? ஆனா சுடலைக்கு நம்ம அம்மா பகவதி அம்மா தான் தெரிஞ்சு வச்சு. சரி. இதுல வர்றது நம்ம அம்மா தான். ஆமா. அப்படிங்கிற சுடலைக்கு தெரிஞ்சு வச்சு. சரி. ஆனா பகவதி அம்மாளுக்கு இதுதான் தெரியல. ஆமா சார். பக்கத்துக்கு வந்தா. சரி. நம்ம அண்ணகுட்டி விளையாண்டா. ஆமா. ஏல தம்பி. என்ன? ஏ தம்பி. சொல்லு. ஏ எந்த ஊருடா? ஆமா. உனக்கு எந்த தேசம்? நீ யார் பையன்டா? சிப்ப போடுற போத அப்ப சின்ன போய் சிப்ப போடாம விளையாண்டு இருக்கான் பாவம். அப்படி இருக்கும். ஆமா சார். ஏ தம்பி. என்ன? உனக்கு எந்த ஊரு? உங்க அம்மா வரேன்னா உங்க அப்பா வரேன்னா? சரி. இந்த கேட்கும் போது ஆமா சாமி. எங்க அருமமானாயவாயாண்டிரோட என்ன கேட்கான் தெரியுமா? எப்படி? என் அம்மா தாயே என்னப்பா? எங்க அம்மா வர சொல்லணுமா? ஆமா. எங்க அப்பா வர சொல்லணுமா? அப்படி. நான் பிறந்த உடமையை சொல்லணும், வளர்ந்த உடமையை சொல்லவா? எல்லாத்தையும் ஒன்னா எடுத்து விட்டுரு. எதாய பகவதி அம்மா. என்னம்மா? எங்க அப்பா வேறு பரமதேவம், எங்க அம்மா வேறு பாரதியா, பெற்றாள பாரதியா, ஆன பேரு வீட்ட பரமதேவோ, பெற்றார்க்கு பிள்ளை இல்லை, வளர்ப்பார்க்கு பிள்ளையாகி, வளர்ப்பார்க்கு பிள்ளையாகி, வந்து நம்ம வந்து வளர்ப்பார்க்கு பிள்ளையாகி, வளர்ப்பார்க்கு பிள்ளையாகி, வந்து நம்ம உண்டு நீடோ. காதுல கேட்ட உடனே ஆமா. அப்பா பார்த்தா பகவதி அம்மா எப்படி ராஜா? பிள்ளையோட அருமை பெத்தாளுத்தானு தெரியும். ஆமா சாமி. தாயான பகவதி அம்மா ஓடோடி வந்து சரி. கட்டி மகன ஆமையா. என் செல்ல மகனமாயாண்டி அப்படி. உன்னை யாரோ யாரோ நீங்க இருந்த. ஆமாப்பா. அந்த பார்வதி பத்தாலும் ஒண்ணு, ஆமையா. அந்த பகவதி பத்தாலும் ஒண்ணு. அப்படி. அந்த பகவானுக்கு பிள்ளைண்டா, அந்த பகவதிக்கும் பிள்ளை அல்லவா? நீதான்டா பிள்ளை. ஆமாப்பா. அங்கம் அமைக்கிறார் வாடா. யார் அக்கோ? என்ன? யார் ஆஷா? அடே. அடே எங்க அட்டி மானே செல்லமான ஐயா. ஆமாப்பா. நல்லா இருக்கலா? ஏன் அப்பா நல்லா இருக்காரா? எல்லாம் நல்லா இருக்காங்க. அப்பா ஒரு மாதிரியா இருக்காரோ? அதெல்லாம் நல்லா இருக்காரு. நீ வேற. ஏதாங்கோ? என்ன? என் அட்டி மானே என் செல்லமான வாயாண்டி ஐயா. ஆமாப்பா. அரைக்கு எடுத்த 6 கிலதங்க, 1 எடுத்த 1 குண்டால் தங்கம் உள்ள. ஆமாப்பா. மகன வாயாண்டி செல்லம். ஏன் தெல்லோண்ணா? அப்படி. மகன மாயாண்டி சரி. தெற்கு மெட்டு கலங்களில, அப்படி. கொட்டார கரையில, இருவாட்சி மரத்தடியில, சரி. 7 கடாரம் தெருவு இருக்குடா. ஆமாப்பா. தெரியும் உனக்குத்தான். சரி. ஓமரம் உனக்குத்தான், கொடிமரம் உனக்குத்தான், அப்படி. ஆலயமும் உனக்குத்தான், அத்தனையும் உனக்குத்தான். அத்தனையும் உனக்குத்தாங்க. ஆமா சாமி. ஆனா சொடல நினைக்க எப்படி? சொன்னாலும் சொல்லாட்டும் இந்த 7 கடாரம் தெரியும் நம்மளுக்கு தான். ஆமா. சரி, தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாவூர் வர இல்லையா? ஆமா சாமி. என்று ஆண்டவனாய மகாயாண்டிட்ட சொடல கேட்கா, சொடலைட்ட பகல் சொல்லுதா. எப்படி? என் மகன வாயாண்டி என்னப்பா? நீ வந்த முகம் போக வேண்டாம். ஆமாப்பா. அடிவளவா சொடல ஐயா. சரி. என்ன இடத்துல ஆமா. 7 கடாரம் தெரியும் நீதாண்டா காவல் காக்கணும். ஆமாப்பா. கோவரமும் பொறுப்புத்தான், கொடி மரமும் பொறுப்பு. ஆலயமும் உனக்குத்தான், அத்தனையும் உனக்குத்தான். அத்தனையும் உனக்குத்தானா? சரி. இவன் கேட்கான் சொடல. எப்படி ராஜா? அம்மா தாயே, என்ன? இந்த 7 கடாரம் தெருவத்துக்கு காவல் காக்க சரி. நான் மாட்டேன்னு சொல்லல. ஆமா. தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாய் வருவாரு. சரிப்பா. எனக்கு மாசம் 1000 ரூபாய் சம்பளம் வேணும். கொடுத்துருவோம் கொடுத்துருவோம். கொடுத்துருவல்ல? 1000க்கு 1500 வாங்கிக்கோ. வாய்க்கிடுது. ஆமா. ஆனா இன்னும் ஒண்ணு, சரி. என்னைக்கு சுடுவாட்டுல பெண வேவுதோ ஆமா. அன்னைக்கு ஒரு நாள் லீவ் வேணும்னா. சரி. லீவ் வேணும்னு கேட்டான் பாருங்க. ஆமா. பகவதி அம்மாளுக்கு ஈரக்குலை பிடிங்கி வெளியே போடுது. ஆமா சாமி. சைவ குளம் இல்லையா? ஆமா. பகவதி அம்மா சொல்லுதான் பாருங்க. எப்படி? ஆடு எங்க அட்டி வானே செல்ல வானே வாயாண்டி. ஆமாப்பா. நீ எதுக்குடா சுடுவாட்டு போகணும்? ஆமராஜா. ஆதியத்தை எழுத போகலாம். நீ ஏன் போகணும்? இவன் போகலாம். ஆமா. இவன் போகலாம். அப்படி. இவனும் போகலாம். ஆமையா. நீ எதுக்குடா போற? ஆமாப்பா. ஏன் மான வாயாண்டி? என்னம்மா? உன் தாயான பகவதி உனக்கு என்னமெல்லாம் வச்சிருக்கேன் தெரியுமா? என்ன? உனக்கு நடச்ச நல்ல நேரத்தில் பகவதிய சொல்லுதானே நினைச்ச நேரத்திலே உனக்கு நெய்யும் ஜோரம் தாரணமா பார்த்த நேரத்திலே அவன் பாடுஞ்சோரம் தார வேண்டாம். அந்த அம்மையான பகவதியா, அம்மையான
அம்மையானே பகவதியா அம்மையானே பகவதியா சுடலையிடோ சொல்லுதாரே மகனே என்னம்மா பஜச்ச நேரத்துல பாலும் சோறும் தார ஆமாப்பா நினைச்ச நேரத்துல உனக்கு நெய்யும் சோறும் தார அப்படி நீ எதுக்குடா சுடுவாட்டு போனங்க ஆமா சாமி சொன்னத கேட்காம பாருங்க எப்படி அம்மா என்னப்பா நீ கொடுக்கக்கூடிய சாப்பாடு ஆமா எனக்கு என்ன ஆகும் தெரியுமா என்ன பச்சரிசி சாதம் மாதிரி பசிதானதாங்க சாதம் ஒத்த மரமாயி வைத்த வேலை வந்துடுமே என்ன நான் பச்சரிசி சோறு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோமா சரி எனக்கு பசி தாங்காதுமா ஆமாம்மா நான் புழுங்கரி சோறு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோ சரி எனக்கு வயிற்று வலி வந்துருமா சரி ஆமா ஏமா உனக்கு நல்ல பணியாரம் சுட்டு கொடுக்க சாப்பிடுதியா அதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்ன பச்சரிசி சாதம் பசியதுங்காது ஆமாப்பா புழுங்கரி சாதம் எனக்கு வயிற்று வலி வந்துரும் ஆமா அவதி மகாக்கா எப்படி தங்கம் என்ன உனக்கு பச்சரிசி சாதம் பசி தாங்காது ஆமா புழுங்கரி சாதம் உனக்கு வயிற்று வலி வந்துரும் சரி யாரு உனக்கு என்னடா வேணும் கேளு என் கேக்கா பாருங்க சொல்லல என்ன சாமி ஏ அம்மா என்ன அந்த மையான கரையதில் மாட்டவீன எனக்கு கரையதிலே சுட்ட வீண எனக்கு அமரக்கா எடுத்து தாந்திங்க தேங்காய் வளர்த்திங்க அமரக்கா ஆண்டி தாந்திங்க ஆண்டி அகவதிடா சொன்ன போது மகன சொடலை ஐயா ஆரம்பந்தா ஆயிரத்தி விளையாடும் நேரமாச்சி கொல அமரக்கா சுடல தெய்வம் கொல சுடல தெய்வம் ஆயாண்டியானோட தெய்வம் ஆமா சாமி வேலையாச்சு வேலையான வேலையாச்சு விளையாடும் நேரமாச்சு விளையாடும் நேரமாச்சு ஆன பந்த கையில் எடுத்து ஆன பந்தம் கையில் எடுத்து ஆதாளி போட்டு வர ஆதாளி போட்டு வரா வேட்ட பந்த கையில் எடுத்து வேட்ட பந்தம் கையில் எடுத்து விளையாட வாராரோ விளையாட வாராரு அச்சையை தடுத்து மாறி பச்சைய தடுத்து மழை அருங்கச்ச மேல் அருங்கச்ச மேல் வருங்கி வேலையாச்சு அர்த்த சம வேலையாச்சு சமயமாச்சு நமக்குழுங்கா சமயமாச்சு நல்ல நேரமாச்சு மூணு நல்ல நேரமாச்சு வேலையாச்சு சம வேலையாச்சு நல்ல நேரமாச்சு நாலு நல்ல நேரமாச்சு அருஞ்சாவ நேரம் அருஞ்சாவே பூ நேரம் உச்சி நல்ல வேலையாச்சு உச்சி நல்ல வேலையாச்சு ஒரு மணி வேலையாச்சு ஒரு மணி வேலையாச்சு ஆன பந்த கையில் எடுத்து ஆன பந்தம் கையில் எடுத்து ஆதாளி போட்டு வர ஆதாளி போட்டு வரா வேட்ட பந்த கையில் எடுத்து வேட்ட பந்தம் கையில் எடுத்து விளையாட போய் வர விளையாட போய் வாரா நேரம் நல்ல நேரமாச்சு நேரம் நல்ல நேரமாச்சு அடிச்சாம வேலையாச்சு அடிச்சாம வேலையாச்சு குல தாம அரக்கா காணே தாமே ரக்கா தாம அரக்கா தாமே ரக்கா எடுக்காரே சுடல தெய்வம் ஐரே போல தாமே ரக்கா தாம அரக்கா இருக்காரே சுடலே தெய்வம் ஆண்டவனாய மாயாண்டியானோட தெய்வம் ஆமா சாமி வார்த்தை அதுல கேட்ட உடனே ஆமா சாமி உடனே பார்த்தார் பகவதி அம்மா எப்படி மகனே மாயாண்டி ஆமாப்பா என்னைக்கு பார்த்தா சரி. இவன் சுடுவாடு ஒரு ஒத்த கால நிக்கா ஆமாப்பா அப்படி இருந்து கொடுத்தா வரம் கொடுத்தா சரி இந்த மயானத்துல இந்த அரமனையில காவல் காப்பேன் ஆமராஜா இல்ல சரி இப்பவே போறேன்டா ஆமா சாமி